மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி தொடர்பாக சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விசச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு ஆடை உடுத்தி வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ராமன். வணக்கம் வெங்கட்ராமன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. தமிழக சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த மானிய கோரிக்கை விவாதங்களை பங்கேற்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது சட்டப்பேரவை வருகை வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்கள் தற்பொழுது கருப்பு சட்டை அணிந்து இந்த சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். மேலும் சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் திட்டமிட்டிருக்கிறது. அதன் மேலும் அவை தொடர்ந்து வலியுறுத்தும் பட்சத்தில் அவை நடவடிக்கைகளை தொடர்வதற்கு சபாநாயகர் உறுப்பினர்களை சமாதானப்படுத்த முடியாத பட்சத்தில் அதிமுகவினரை அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்பொழுது சட்டப்பேரவை வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவைக்கு வருகை புரிய இருக்கிறார். தற்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து வந்திருப்பதாக தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் கருப்பு சட்டை அணிந்து தற்பொழுது அவர் வருகை புரிந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்பொழுது கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை வந்து கொண்டிருக்கிறார்கள். விசச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு கருப்பு ஆடை உடுத்தி வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ராமன். நீங்க குறிப்பிட்டது மாதிரி இன்னும் அவை அலுவல்கள் எவ்வளவு நேரத்தில் துவங்கவிருக்கிறது? அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இன்றைக்கு அவர்கள் அங்கு அவையில் முன்வைக்க இருக்கிறார்கள்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.